தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை புதுச்சேரியில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், சொல்லுங்கள், இரண்டாவது நாளாக புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. இன்று புதுச்சேரியில் எந்தெந்த பகுதிகளில் இந்த மத்திய குழு ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறது? பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து புதுச்சேரியில் மத்திய குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக தங்கள் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று பிற்பகல் புதுச்சேரி வந்தனர். நேற்று முதல் நாளாக அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக புதுச்சேரியில் தங்களது ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் புதுச்சேரியில் பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மீனவ கிராமங்கள், அதே போல நகர பகுதிகள் மற்றும் சந்தை, புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், சுத்திக்கேணி, துத்திப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அவர்கள் இன்று இரண்டாவது நாளாக தங்களது ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் அவர்கள் ஒரு குழுவாகவே நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக பாகூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் ஆகிய கொம்யூனுக்கு உட்பட்ட பகுதிகளிலும், அதே போல முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்றைய தினம் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இன்று இரண்டாவது நாளாக 2 குழுக்களாக பிரிந்து தங்களது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் புதுச்சேரி மீனவ கிராமங்கள், அதே போல நகர பகுதிகளான கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினம் பொறுத்தவரை நகரப்பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் மத்திய குழுவினரை சந்தித்து தங்களுக்கு இந்த நிவாரணம் போதாது என்றும் அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் இந்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் இன்று தினம் காலை முதல் பிற்பகல் வரை அவர்கள் இந்த ஆய்வை செய்கின்றனர். முடித்துக் கொண்டு இங்கிருந்து சென்னை புறப்படுவார்கள் என்று டெல்லி செல்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் அவர்கள் ஆய்வை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றனர். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர், மாவட்ட ஆட்சியரும் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சரும் புதுச்சேரி இந்த பெஞ்சல் புயல் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு கோரியுள்ள நிலையில் உடனடியாக நிதியை விரிவிக்க இந்த மத்திய குழுவினர் உதவ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவர்கள் இன்று பல்வேறு பகுதிகளில் தங்களது ஆய்வு மேற்கொண்டனர். 12 மணி வரை அவர்கள் தங்களது ஆய்வை மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது 2 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரி நகர பகுதியின் பல்வேறு இடங்களும், அதே போல மீனவ கிராமங்களுக்கும் அவர்கள் சென்று தங்களது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல சேதமடைந்திருக்கக்கூடிய வெங்கடா நகர் துணை மின் நிலையம் உள்ளிட்ட மின் நிலையங்களும் அவர்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கான அந்த அறிக்கையை தயார் செய்து வருகின்றனர். நேற்று ஒரே குழுவாக புதுச்சேரியை ஆய்வு செய்த மத்திய குழு இன்று இரண்டாவது நாளில் 2 குழுக்களாக பிரிந்து பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட சேதங்களை புதுச்சேரியில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.